तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். புத்தாண்டு ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசியை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, லவ் மேரேஜ் நடக்குமா, லட்சாதிபதி யோகம் இருக்கா, வருமானம், வேலை, இதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பிறக்கும் 2025 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கிறது, எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது. 2025ஆம் ஆண்டில் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு மற்றும் கேது பெயர்ச்சி என முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி நிகழப்போகுது. அவரவர் சாதகத்தில் கிரக நிலைகள் இருக்கும் இடங்களை பொறுத்தும், முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களை பொறுத்தும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 2025ஆம் புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆரோக்கியம், கல்வி, பட்ஜெட்டு, காதல், திருமணம், குடும்பம், வண்டி வாகன யோகம், பரிகாரங்கள். அடுத்தது தொழிலை பற்றி நாம் பார்க்கும் பொழுது சாதகமான பலனும் சாதகமற்ற பலனும் நடக்கும். அதாவது கலவையான பலன்களை மாறி மாறி அனுபவிக்கும் நிலை உருவாகும். சனியின் பார்வை பலனானது உங்களது 6வது வீட்டின் மீது விழுவதால் வேலையில் சில அதிருப்தி உண்டாகும். இது மார்ச் மாதம் வரையில் இருக்கும். அதன் பிறகு சனியின் பார்வை மாறுவதால் வேலையில் எந்த பிரச்சனையும் வராது. மேலும் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். 2025ஆம் ஆண்டின் தொடக்கம் முதல் மே மாதம் வரையில் குரு விருச்சிக ராசிக்கு 7வது வீட்டில் இருப்பார். அதன் பிறகு 8வது வீட்டிற்கு பெயர்ச்சி ஆவார். இந்த 7வது வீட்டுக்கு குரு பார்வை உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதன் பிறகு ராகு கேது பயிற்சிகள் சாதகமற்ற இடங்களில் பயிற்சி ஆவதால் தொழிலில் மந்த நிலை ஏற்படும். தொழில் சார்ந்து மற்றவர்களின் ஆலோசனைகளை எதிர்பார்க்க நேரிடும். அவர்களது ஆலோசனைப்படி செயல்பட்டால் நல்லதே நடக்கும். அடுத்தபடியாக கல்வியை பற்றி நாம் பார்க்கும்பொழுது, கல்வியில் பலவீனமாகவே இருப்பீங்க. படிப்பில் ஆர்வமின்மை ஏற்படும். கவனம் செலுத்த முடியாது. தொடர்ந்து கடினமான முயற்சி செய்தால் பாடத்தில் கவனம் செலுத்தலாம். நல்ல பலனையும் எதிர்பார்க்கலாம். ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கும் மாணவர்களுக்கு நல்ல பலனை தரும். அடுத்தது பட்ஜெட்டை பற்றி பார்க்கும்பொழுது, விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரையில் பொருளாதாரத்தில் குருவின் அருளால் மே மாதம் வரையில் நல்ல வருமானம் இருக்கும். சேமிப்பு உயரும். ஆனால் அதன் பிறகு வருமானத்தில் தொய்வு ஏற்படும். பட்ஜெட்டு டைட்டாக இருக்கும். வருமானம் வரும்போது சேமித்து வைத்தால் ஆண்டின் பிற்பகுதியில் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் வரவு செலவு சிக்கல் இருந்து கொண்டே இருக்கும். அடுத்தபடியாக நாம் திருமணத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது 2025ஆம் ஆண்டு பொறுத்தவரையில் விருச்சிக ராசிக்கு குருவின் அருளால் திருமணம் நடக்கும். அதுவும் மே மாதத்திற்குள்ளாகவே அதற்குரிய பேச்சுவார்த்தையில் இருந்தால் நடக்கும். அதன் பிறகு குரு சாதகமற்ற நிலைக்கு போகிறதுனால சிக்கல் ஏற்படும். திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கும். 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ஜாலியாக இருக்கலாம். அதன் பிறகு அடிக்கடி கணவன் மனைவி சண்டை, மற்ற பிரச்சனைகள் என்று திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையில் விட்டு கொடுத்து போவது, பிரச்சனைகள் வராது. அடுத்தபடியாக காதலை பற்றி பார்க்க போகிறோம்.
2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசியினர் உண்மையாக ஒருவரை ஒருவர் காதலித்தால் சனி பகவானே உங்களை சேர்த்து வைப்பாரே. இதுவே உங்களது காதல் மாறிக்கொண்டே இருந்தால் உங்களது தனிப்பட்ட வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்படும். காதல் உறவில் கவனமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நடுத்தருக்கு வரும் நிலை கூட உருவாகும். எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அடுத்தது குடும்பத்தை பற்றி நாம் பார்க்கும்பொழுதே சனி, குரு, ராகு மற்றும் கேது பயிற்சிகளின் காரணமாக 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரங்க கலவையான பலன்களை பெறுவீங்க. முதல் பகுதி சிறப்பானதாக இருந்தாலும் வருடத்தின் நடுப்பகுதியில் சில ஏற்றத்தாழ்வுகள் உண்டாகும். இல்லற வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை பெறலாம். குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் இருந்தால் அது முற்றிலும் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்துவிடும். ஆண்டின் இறுதியில் சாதகமான பலன்களை பெறுவீங்க. நிலம், வீடு, வண்டி, வாகனம் வாங்கும் யோகம். 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிலம், வீடு, வண்டி, வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. வாங்கி விற்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல காலம்தான். எனினும் மே மாதத்திற்கு பிறகு ராகுவின் பயிற்சி பலன் தாக்கத்தை ஏற்படுத்தும். சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்படும். வண்டி வாங்கும்போது எந்த வாகனம் வாங்க போகிறோம் என்பதில் தெளிவாக இருக்கணும். இந்த ஆண்டு வாகனம் வாங்கலாமா அல்லது வேண்டாமா என்பதை பற்றியே உங்களுடைய யோசனை போயிட்டே இருக்கும். உங்களது விருப்பம் இந்த ஆண்டு நிறைவேறுமுங்க. அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுதே விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரையில் 2025ஆம் ஆண்டு ஓரளவு நல்ல பலன்களை தான் கொடுக்கும். முதல் 3 மாதங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் நலத்தில் நீங்கள் அக்கறை காட்ட வேணும். ஒரு சில நோய் பிரச்சனைகள் சரியானாலும் புதிதாக உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும். இந்த ஆண்டின் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேணும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுதே 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆகா ஓஹோன்னு வாழ்க்கை இல்லாவிட்டாலும் ஓரளவு கலவையான பலன்களை எதிர்பார்க்கலாம். கெடு பலன்களை தவிர்த்து முற்றிலும் நல்ல பலன்களை அனுபவிக்க இந்த பரிகாரம் செய்து கொள்ளலாம். மாதத்திற்கு ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது நல்ல பலனை அளிக்கும். உடலில் வெள்ளி நகைகளை அணிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் உங்களது உடலில் வெள்ளி நகைகள் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அதில் பாதுகாப்பும் முக்கியம். சனிக்கிழமை தோறும் பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தோம்னா நல்ல பலனை அனுபவிக்கலாம். திங்கட்கிழமை தோறும் சிவனுக்கு அபிஷேகத்திற்கு இளநீர் வாங்கி கொடுக்கலாம். கல்வியில் சற்று குறைவாகவே இருப்பீங்க. படிப்பில் ஆர்வம் குறையக்கூடும். படிப்பில் கவனம் செலுத்த முடியாத நிலை ஏற்படும். ஆனால் தொடர்ந்து முயற்சித்தால் பாடத்தில் கவனம் செலுத்தும் திறன் மேம்பட்டு நல்ல பலன் பெறலாம். ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ள மாணவர்களுக்கு இந்த ஆண்டு சாதகமாக அமையும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டின் குருவின் அருளால் மே மாதம் வரை பொருளாதாரத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது புத்தாண்டு ராசி பலன்களில் விருச்சிக ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.